ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வரவு செலவு திட்டத்தின் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான விவாதம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ், தோட்ட தொழிலாளர்களுக்கான காணி வழங்கும் திட்டம் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். இப்போதுதான் அவருக்கு கண் சிவக்க பேசுகிறார். இந்த பாராளுமன்றத்தில் என்னத்தை பற்றி பேசுகிறார்? 7 பேச்சு காணி 4 பேச்சு காணி குறைவாக இருக்கிறதா? இவர்கள் தான் முன்னெடுத்த திட்டம். வேலை திட்டம் என்ன? மாடி லயம், லயத்திற்கு மேல் இன்னொரு மாடி லயம் வைத்து கட்டியவர்கள் காணியை பற்றி பேசுவதற்கு, மலையக மக்களின் காணி உரிமையை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் என்ற வகையில் இந்த சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்திய வீடமைப்பு திட்டம் என்பது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வேண்டுகோளினால் வந்ததல்ல. இந்த நாட்டில் இடம்பெற்ற நீண்ட கொடிய யுத்தத்தின் விளைவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 50,000 வீடுகளை இந்திய அரசாங்கம் கொடுத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் 50,000 வீடுகளும் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சென்ற வேளை அதிலிருந்து ஒரு பகுதி வீடுகள் முஸ்லிம் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோஷம் எழுந்தது. எனவே அவர்களுக்கும் வீடுகள் ஒதுக்கப்படுகின்ற நிலையில்தான் இந்திய அரசாங்கம் வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் வீடுகளை வழங்குவதற்கு முன்வந்தால், இந்திய வம்சாவளியினராக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலையக மக்களுக்கும் ஒரு பகுதி வீடுகளை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 4,000 வீடுகளை அவர்களுக்கு வழங்கினார்கள். எனவே ஒட்டுமொத்த 50,000 வீடுகளில் 6,000 முஸ்லிம் மக்களுக்கும் 4,000 மலையக மக்களுக்கும் 40,000 வடகிழக்கு தமிழ் மக்களுக்கும் பிரிக்கப்பட்டதுதான் இந்திய வீடமைப்பு திட்டம். இதில் நடந்தது என்ன? 46,000 வீடுகள் வடக்கு கிழக்கிலே வழங்கப்பட்ட தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான வீடுகள் கட்டப்பட்டது 2012ஆம் ஆண்டு வழங்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு போகும் நிறைவு கட்டத்தை அடைந்திருந்தது. ஆனால் மலையகத்திற்கு வழங்கப்பட்ட வீடுகள் அவர்கள் இந்த அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்த காலத்தில் வழங்கப்பட்ட வீடுகள் 2012ஆம் ஆண்டு வழங்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு அவர்கள் அமைச்சு பதவி விட்டு வீட்டுக்கு போகும் வரை 4,000 வீடுகளில் 4 வீடுகளுக்கு கூட ஒரு அடிக்கல்லை வைப்பதற்கு துப்பில்லாதவர்கள் தான் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து 4,000 வீடுகளை பற்றி பேசுகிறார்கள். இந்திய அரசாங்கம் மலையக மக்களின் போக்குவரத்து தேவைக்கென வழங்கிய 40 பேருந்துகளுக்கு என்ன ஆனது என கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ், இதற்கு ஆறுமுகன் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதே இந்திய அரசாங்கம் மலையக மக்களின் தேவைக்காக அவர்களின் போக்குவரத்து பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு 40 பஸ்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஊடாக இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். 40 பஸ்களை பெற்றுக் கொடுத்தவர்கள் தாத்தாவின் பெயரில் ஒரு மன்றமும் பாட்டியின் பெயரில் ஒரு மன்றமும் வைத்து, பாட்டியின் பெயரில் கோதை மன்றம் என்கின்ற பெயரிலே மன்றத்தின் ஊடாக அந்த பஸ்களை பெற்றுக் கொண்டவர்கள் 40 பஸ்களையும் ஏப்பமிட்டவர்கள். இந்திய அரசாங்கம் மலையக மக்களின் போக்குவரத்து நலனுக்காக கொடுத்த பஸ்களை ஏப்பமிட்டவர்கள் 40 பஸ்களுக்கும் பதில் சொல்லாதவர்கள் 4,000 வீட்டு திட்டத்தை பற்றி இங்கே பேசுகிறார்கள். பெருந்தோட்டத்துறை இந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு என தொடர்ச்சியாக கருத்து வெளியிட்டு பழக்கப்பட்டு விட்டோம் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ், எனினும் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தில் தற்போது பெருந்தோட்டத்துறையின் பங்களிப்பு வெறும் 23% இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த முறைமை மாற்றம் என்றவுடன் எல்லோரும் நினைக்கிறார்கள் நாங்கள் எதிர்பார்ப்பது சம்பளத்துக்கான முறைமை மாற்றம் இல்லை என்பது. சம்பளத்துக்கான முறைமை மாற்றம் அல்ல, நாங்கள் கோருவது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான முறைமை மாற்றம் என்பதை நான் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன். பெருந்தோட்டத்துறை தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு, இந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு என சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி விட்டதன் காரணமாக இன்றும் நாங்கள் பெருந்தோட்டத்துறை இந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு என சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மை அதுவல்ல. அந்த முதுகெலும்பு முறிக்கப்பட்டு விட்டது. பெருந்தோட்டத்துறை இந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு இல்லை. இப்போது அவர்கள் வெறும் 23%, 27% ஏற்றுமதியை மாத்திரமே நாங்கள் பெருந்தோட்டத்துறையிலிருந்து பெறுகின்றோம். 73% ஏற்றுமதிகள் சிறுதோட்ட பகுதியில் இருந்துதான் ஏற்றுமதி செய்கிறது என்றால் பெருந்தோட்ட பகுதி எவ்வாறு நாங்கள் சொல்ல முடியும் பெருந்தோட்ட பகுதி முதுகெலும்பு என? அந்த முதுகெலும்பு முறிக்கப்பட்டு விட்டது. அதை நாங்கள் அடையாளம் கண்டு விட்டோம். எனவே இந்த முறைமை மாற்றம் என்பது எங்கள் மக்களை சிறுதோட்ட உடைமையாளர் ஆக்கி அதனூடாக அவர்களை சுயாதீன தொழிலாளர்களாக மாற்றுவதன் ஊடாகத்தான் சம்பள பிரச்சனையின் மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்நோக்குகின்ற சமூகம் சார்ந்த இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் நேரடியாக இலங்கை அரசின் பிரஜைகளாக இருந்து அதனூடாக அவர்கள் பெற்றுக் கொடுப்பதற்கும் அந்த சேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன்.